Hi friends, நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா சீஸி ஆம்லெட் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளான ரெசிபி. உங்க கிட்ஸ்க்கு நீங்க ஃபாஸ்டா ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கோ இல்ல ஒரு ஸ்நாக்ஸுக்கோ இத ரெடி பண்ணி கொடுக்கலாம். செம ஃபில்லிங்கா இருக்கும். உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி இதுதான். Friends, welcome to Sri and Mom Life. நம்ம வீடியோக்குள்ள போலாம். இந்த ரெசிபிக்கு தேவையானது சின்ன வெங்காயம் ஒரு 4-5 பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பிறகு நம்மளுக்காக மொசரல்லா சீஸ் நல்லா துருவுனதே கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 2 எக்கு, காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர், நம்மளுக்கு ஆரிகனோ பவுடரும் சில்லி ஃப்ளிக்ஸும் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நல்லா நம்ம 2 முட்டையை சூப்பராக நல்லா கலக்க போகிறோம். அதுக்கு நம்ம இதில் 4K யூஸ் பண்ணுங்கள். இதுக்கு தேவையான சால்ட்டும் மிளகா பொடியும் ஆட் பண்ணிக்கோங்க. பபிள்ஸ் வர வரை நல்லா அதை நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி நல்லா ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக நம்ம தோசைக்கல் எடுத்துக்கோங்க. ஃப்ளாட்டான சர்ஃபேஸாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஆம்லேட் ஒரே ஷேப்பில் எல்லா சைடுமே வேகும். நல்லா கல் சூடு ஏறினோடனே நான் நெய்யும் அதுலேயே ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருந்தா ஆனியன்ஸும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம ஆட் பண்ண ஸ்மால் ஆனியன்ஸை எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒவ்வொரு பைட்டுக்குமே நம்மளுக்கு சின்னதாக ஆனியன் பீசஸ் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். நிறைய ஆனியன்ஸ் வேணுன்னா கூட இந்த இடத்துல நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது சாப்பிட்டா செம்ம ஃபில்லிங்காக இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ சீஸ் ஆட் பண்ணி சாப்பிட்றோம். ஆனியன்ஸ் எல்லாமே சூப்பராக மடங்கி வதங்கட்டும். நீங்கள் எப்போயுமே ஆட் பண்ணுற மிளகாப்பொடி தூளை விட இந்த வட்டம் கூட ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் சீஸுக்கு எல்லாத்துக்குமே நம்மளுக்கு நல்லா ஃப்ளேவர் இருக்கும். ஆனால் நம்மளுக்கு சீஸ்லலாம் நம்ம தனியாக எதுவும் ஆட் பண்ணாதனால அந்த காரம் நம்மளுக்கு கூட தான் தேவைப்படும். அதனால தான் நான் 2 ஸ்பூனுக்கு மேலே மிளகாப்பொடி ஆட் பண்ணியிருக்கேன். நம்மளோட ஆனியன்ஸ் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எக்கை கலக்கி வச்சுருக்கதை அப்படியே ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா சைடும் இருக்க மாதிரி ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் ஒரே இடத்துல மட்டும் ரொம்ப இருக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட்டாக இருக்கும் போது தான் ஒரே மாதிரி வேகும். நடுவில் மட்டும் நிறையா ஊற்றுனோம்னா வேகமாக ரெடி ஆகாது. கீழெல்லாம் வேகமாக ரெடி ஆயிரும். நடுவில் மட்டும் வேக லேட் ஆகும். இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே செய்யும் போது நீங்கள் ஸ்லோ ஃப்ளேம்லேயே சிம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட சீஸஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மொசரல்லா சீஸ் தான் ஆட் பண்ணணும்னு இல்லை, உங்ககிட்ட இருக்க நார்மல் சீஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணலாம். மொசரல்லா சீஸ்லேயே இந்த மாதிரி துருவின சீஸ் கூட கிடைக்கிது. இது நம்ம டக்குன்னு எந்த ஒரு ரெசிபி செய்கிறதுனாலும் ஈஸியாக யூஸ் பண்ண முடியுது. இதை ஒரு ஃப்ரீசர்லேயே வச்சுட்டு தேவையான நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி மட்டும் எடுத்து வச்சுருந்தோம்னா நல்லா யூஸ் ஆகுது. எனக்குலாம் சாண்ட்விச் அந்த மாதிரி எந்த ரெசிபிக்குனாலுமே இந்த மாதிரி மொசரல்லா சீஸ் துருவுனதே சூப்பராக யூஸ் ஆகுது. அதே மாதிரி உங்ககிட்ட இருக்க மொசரல்லா சீஸ் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி இருந்துட்டு நீங்கள் வைங்க. அப்போ தான் வேகமாக மெல்ட் ஆகும். நம்ம மொசரல்லா சீஸை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாச்சு. இப்போது அதை நம்ம ஒரு லிட் போட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஸ்டவ்வை நம்ம சிம்லேயே தான் வச்சுருக்கணும். இப்போயே நம்மளுக்கு லைட்டாக வெந்திருக்கும். இந்நேரம் நம்ம இதில் மல்லிச்செடியெல்லாம் ஆட் பண்ணலாம். இதில் நம்ம பொடியாக நறுக்கின மல்லிச்செடியெல்லாம் லைட்டாக ஆட் பண்ணுவோம். நம்ம ஆட் பண்ண மல்லிச்செடியை நம்ம எக்கோட நல்லா மெர்ச் பண்ணி விட்றதுக்காக நம்ம தோசை கரண்டி யூஸ் பண்ணி நல்லா மெர்ச் பண்ணி விடணும். தான் நம்ம மல்லிச்செடியும் சேர்ந்து சூப்பராக குக் ஆகும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் பீஸா சீசனிங்கை ஆட் பண்ண போகிறோம். ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்லாம் கிடையாது. ஆனால் இதை ஆட் பண்ணோம்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு பீஸா ஃப்ளேவர் கண்டிப்பாக கொடுக்கும். ஷாஷேயில் வர ஆர்கானிக் பவுடர், சில்லி ஃப்ளிக்ஸ் எல்லாத்தையுமே நான் அந்த அளவு ஒரே ஒரு பாக்கெட் அளவு மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சில்லி ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் ஆட் பண்ணோம்னா அந்த சீஸோட சூப்பராக மெர்ஜ் ஆகி செம்மையாக டேஸ்ட் இருக்கும். பீஸா வாங்கும்போது நம்மளுக்கு சில்லி ஃப்ளிக்ஸ் இந்த இதெல்லாம் கொடுக்குற ஷாஷேவை தான் நானும் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சில்லி ஃப்ளிக்ஸுக்கு ஆல்டர்னேட்டிவாக வேறு ஏதாவது ஆட் பண்ணணும்னா நீங்கள் லைட்டாக காஷ்மீர் ரெட் சில்லி பவுடரை ரொம்ப லைட்டாக மட்டும் தூவுங்க சீஸ் மேலே. இப்போ தான் அது சூப்பராக நல்லா மெர்ஜ் ஆகும். இப்போ நம்மளுக்கு சூப்பராக அடி எதுவும் கருகாமல் நம்ம ஆம்லேட் செம்மையாக இருக்குது. நம்ம சிம்லே தான் குக் பண்ணுறதுனால நம்மளுக்கு அடியில் ரொம்ப கருகாதனால இன்னும் கொஞ்சம் நேரம் இதை குக் பண்ண போகிறோம். இப்போது நம்மளோட சீஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக மெல்ட் ஆகி எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் ஆகி சூப்பராக இருக்குது. பார்த்தாலே நல்லா தெரியும் எல்லா சீஸுமே சூப்பராக மெல்ட் ஆகிருக்கு. உங்களுக்கு சென்டரில் இருக்க சீஸ் பீசஸ் மட்டும் இல்லாமல் சைடு கார்னர்ஸில் இருக்க சீஸ் பீசஸ் கூட சூப்பராக நல்லா எல்லா இடத்துலையுமே சூப்பராக ரெடி ஆகிருக்கு. நம்மளுக்கு அடியிலையுமே
கருக்காமல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட சீஸி ஆம்லேட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. கட் பண்ணாலே நல்லா பீஸா ஸ்டஃபிங் மாதிரி சூப்பராக ஹெவியாக இருக்குது. நம்ம 2 ஆம்லேட் யூஸ் பண்ணனால இதை நீங்கள் கண்டிப்பாக சுட சுட சாப்பிட்டா தான் செம்ம டேஸ்ட்டாக அதே ஒரு பீஸா சாப்பிட்ற எஃபெக்ட்டுக்கு இருக்கும். அந்த பேஸ்க்கு பிறகு நம்ம எக் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நம்மளுக்கு நூல் நூலாக வரும்னா செம்மையாக சூடாக கொதிக்க இருக்கும்போது அவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்கும். அவ்வளோ சுடுது. அதில் அவ்வளோ அழகாக சூப்பராக நூல் நூலாக வருது. செம்ம டேஸ்டியாக இருக்கும். இது மாதிரி மழை பெய்யும் போது இந்த மாதிரி நைட் டைமு இல்லை மார்னிங் வேகமாக பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட நீங்கள் செய்யணுன்னா கூட இது மாதிரி ஈஸியாக செஞ்சு கொடுத்துடலாம். இதில் உங்களுக்கு டொமேட்டோ இந்த மாதிரி ஆட் பண்ணுறது பிடிக்கும்னா கூட ஆட் பண்ணிக்கலாம். இதில் ரொம்ப காரமே இருக்காது. கண்டிப்பாக நம்ம காஷ்மீர் ரெட் சில்லி பவுடர் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த சீஸோடு இது மெர்ஜ் ஆகிறனால ஸ்பைசஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். இது ஒரு ஈஸியான ஸ்நாக்ஸ் ரெசிபி இல்லை டின்னர் ரெசிபி கூட கிட்ஸுக்கெல்லாம். நம்ம லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் கொண்டு போக முடியாது. இது ஆறுனா நல்லா இருக்காது. நம்ம சுட சுட அப்படியே ரெடி ஆனோடனே சாப்பிட்டா தான் சூப்பராக பர்ஃபெக்டாக செமையாக இருக்கும். நம்ம இந்த பீஸாவில் கீழே இருக்க பேஸ்க்கு பிறகு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். செம்மையாக சூப்பராக இருக்குது. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ். டாட்டா, பை.